அண்மை செய்தியை பார்க்கிறோம். தெலங்கானா ஆளுநர் மாளிகையில் முக்கிய ஆவணங்கள் திருடு போயிருக்கிறது. ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. கடந்த 14ஆம் தேதி சுதர்மா பவனில் உள்ள முதல் மாடியில் ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. பொருட்கள் கலைந்து கிடந்ததால் ராஜ்பவன் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆய்வில் 4 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். தெலங்கானா ஆளுநர் மாளிகையில முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆவணங்கள், அதிகாரிகள் கூறுவது என்ன ஜெயக்குமார்? தெலங்கானா மாநில ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா தங்கியிருக்கக்கூடிய ராஜ்பவனில் எப்பொழுதும் பலத்த பாதுகாப்பு நிறைந்து காணப்படும். யாராக இருந்தாலும் அனுமதி பெற்ற பிறகே உள்ளே செல்ல வேண்டிய இருக்கும். இந்நிலையில் ராஜ்பவனில் உள்ள சுதர்மா பவனில் முதல் தரத்தில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அறைகள். இந்த அறையில் 14ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்றுள்ளார். இதனை மறுநாள் காலையில் அலுவலகத்திற்கு வந்த ராஜ்பவன் அதிகாரிகள் அங்குள்ள பொருட்கள் கலைந்திருப்பதை பார்த்து ஏதாவது காணாமல் போயிருக்கிறதா என்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது 4 கம்ப்யூட்டர்களில் இருந்த டிஸ்குகள் தெரிய வந்து இது முக்கிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய அறிக்கைகள் கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் இருந்ததாகவும், இது காணாமல் போன நிலையில் இது குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்த சிசிடிவி காட்சிகள் ஹெல்மெட் அணிந்து ஒரு கொண்டு சென்றது தெரிவித்தது. இதனையடுத்து போலீசாருக்கு ராஜ்பவன் அதிகாரிகள் புகார் அளித்தனர். போலீசார் ராஜ்பவனுக்கு அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் ஒரு ஊழியர் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அவரிடம் தொடர்ந்து அவர் ஒப்பந்த ஊழியராக புரிந்து வருவதாகவும், அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பு தெரிவித்துள்ளது. எப்பொழுதும் பரப்பாக காணப்படக்கூடிய மற்றும் பாதுகாப்புக்கு முறையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் திருப்போன்ற சம்பவம் தற்போது ஏற்படுத்தியது. பலத்த பாதுகாப்பு மிகுந்த ராஜ்பவனில் ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.